ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ முதல் விஷயத்தை வந்து பார்த்துடுவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, ஓகேங்களா? அர்ச்சனா கண்டுபிடிச்சு அதை வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நிராகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டுக்காமல் போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ அப்படி அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக பார்த்துடலாம். இன்றைக்கி டிடிஎஃப் டாஸ்க் 2 வந்து நடந்துச்சு, ஓகேங்களா? அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2. ஸோ அந்த டாஸ்க்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எபிசோட் பார்த்துருக்கலாம், லைவில் பார்க்க முடியல அப்படின்னா கூட. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரியமாலா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த டாஸ்க் வந்து ஒரு 4 மணி நேரம் கிட்ட போயிட்டு இருந்தது, ஆரியமாலா டாஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்த இந்த டாஸ்க்கும் வந்து ஒரு 3-3.5 மணி நேரம் வந்து போட்டு கழுத்து அறுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ரவீனா, மணி, விஷ்ணு இவங்கெல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு அட்டகாசம் பண்ணுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா அண்ட் விஜய் இவங்க 2 பேரும் பேசி ஆகணும், கார்டை எடுங்க அப்படின்றதெல்லாம். இன்னொரு பக்கம் பூர்ணிமா, மாயா, விசித்ரா, தினேஷ், நிக்சன் இவங்கெல்லாம் பேசுகிறது ஒரு பக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து விஷயம்னா வந்து கிடைக்கல, பார்க்க முடியல அண்டு கேட்கவும் முடியல. உண்மையாக சொல்ல போனால் அந்த 3.5 மணி நேரம் கிளிப்பில் நீங்கள் அதாவது லைவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலையும் யார் என்ன பேசுகிறா அப்படிங்கிறத கான்சியஸாக நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தது. இவ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அர்ச்சனா ஃபவுண்டிங் த ரெட் மார்க், ஓகேங்களா? ரெட் மார்க்கு ஒரு கார்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஏன்னா அவங்க தான் வந்து சூப்பர்வைசிங் வந்து பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து ஒவ்வொரு தடவையும் கார்டை வந்து சப்புல் பண்ணணும். ஸோ அவங்கள தாண்டி வந்து விஜய் வர்மா வந்து சப்புல் பண்ணுவாப்பில். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் ஒரு கார்டில் ரெட் மார்க் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் சி சேட் மைக்கில் வந்து சொல்கிறாங்க, யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு கார்டில் ரெட்டு மார்க் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் எந்த விதமான ஆன்சரும் வந்து தரவே இல்லை அவர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் முதல் விஷயம் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன், ஓகேங்களா? அந்த ரெட் மார்க் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ரெட் மார்க்கை கண்டுபிடிச்சிட்டாங்க அர்ச்சனா. பட் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து ஒரு கார்டை ஒரு சமயத்தில் வந்து விஜய் வர்மா கிட்டேருந்து வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது அவர் அந்த கார்டுக்குள்ளே அந்த ரெட் மார்க்கை புகுத்துறாரு. இது வீடியோவோட ஆதாரத்தோடு வந்து இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மளால் லிங்க் கொடுக்க முடியாது, சாரி ஃபார் தட், பிகாஸ் ஆஃப் காப்பிரைட்ஸ் இஷ்யூ இஸ் தேர். ஸோ தட்ஸ் வை, ஓகே, தட் இஸ் அ ரீசன். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மார்க் பண்ணிடுறார். பண்ணும்போது வந்து விஜய் வர்மா பார்க்குறாரு 1, மாயா பார்க்குறாங்க 2, பூர்ணிமா பார்க்குறாங்க 3, ஓகேங்களா? 3 பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. அண்ட் பூர்ணிமா சொல்கிறாங்க, இது தப்புடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா வந்து வாய் அடைக்கிறாங்க. வாய் அடைக்கிறதுனா எப்படி அடைக்கிறாங்கன்னா, ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே பூர்ணிமா அமைதியாகிடுறாங்க. அங்கே சூப்பர்வைசிங்காக இருக்கக்கூடிய விஜய் வர்மா அமைதியாகவே இருக்கார். நிக்சன் மார்க் பண்ணி இன்னுமே தெரியாத புள்ள மாதிரி வந்து அந்த கார்டை தூக்கி கொடுக்குறாப்புல. இது வந்து எவ்வளோ தூரம் ஒரு இரிட்டேட்டிங் அப்படின்றத தாண்டி, சீட்டிங் அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. இதில் நிக்சன் வந்து நியாய கதையெல்லாம் பேசுவாப்புல. நீங்கள் வந்து அவருக்காக விளையாடுறீங்க, அவர் வந்து உங்களுக்காக விளையாடுறாங்க, நீங்கள் ஃபேவரட்டிஸை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒழுங்காக கேமே விளையாடுறதில்ல, உங்களெல்லாம் ஆடிஷன் வச்சு தானே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து பேசுவாப்பில் நேர்மையாக இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த நேர்மை எங்கே போச்சுன்னு தான் வந்து தெரில, ஓகேங்களா? முதல் விஷயம் அர்ச்சனா அவர்கள் அந்த ரெட் மார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. 2வது விஷயம் அந்த ரெட் மார்க்கை பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் தான். அதே மாதிரி மாயாவுக்கு அந்த ரெட் மார்க் வந்து இஷ்யூ தெரியும், அதே மாதிரி விஜய் வர்மாவுக்கும் தெரியும், அண்ட் பூர்ணிமாவுக்கும் தெரியும். யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணல. ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்து சில பேர் வந்து நேற்றுக்கு நடந்த டாஸ்கில் வந்து குரூப்பிசம், ஃபேவரட்டிசம் இப்படியெல்லாம் கேவலமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து மாயா, பூர்ணிமாவுக்கெல்லாம் முட்டை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து அவங்க பண்ணதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? நிக்சன் தப்பு பண்ணிட்டான், ஆனால் நீங்கள் அதெல்லாம் மறைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாருங்க அப்படிங்கிறத அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 2 விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. 3வது கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் அண்ட் விஜய் வர்மா, ஓகேங்களா? நிக்சன் வந்து கடைசி கட்டத்தில் வந்து இருக்கார். ஒரே ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் போயிட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த முயல் கிடச்சிரும். அந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து அவர் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கிறார்,
ஓகேங்களா? ஸோ இதில விஜய் வர்மா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் சஃபிலிங் பண்ணி குடுக்குறாப்ல. ஷஃபில் பண்ணி குடுக்குறாரு கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி கொடுக்கும்போது கடைசியா இருக்கக்கூடிய 2 கார்ட வந்து அவர் ஷஃபில் பண்ணல. ஆக்சுவலா சொல்லப்போனா. அது அல்ட்ரா ஹெச்டி வீடியோவே இருக்கு. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னாச்சு அப்படின்னா, இவர் ஷஃபில் பண்ணி குடுத்தது மட்டும் இல்லாம, இண்டிகேட் பண்றாரு. விரல்ல வந்து இண்டிகேட் பண்றாரு. ஆக்சுவலி டச்டு அனதர் கார்ட். அவர் வந்து வேற ஒரு கார்ட தான் வந்து டச் பண்றாரு. பட் இண்டிகேட் பண்ணதுனால, அந்த கார்ட வந்து எடுக்குறாரு. அந்த கார்ட எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்வர்ட், மூவ், 1 ஸ்டெப் அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே. அவர் வந்து உள்ள போறாரு. முயல எடுக்குறாரு. அந்த டாஸ்க்க வந்து வெற்றியும் பெறுறாரு. ஸோ இப்ப இது 3வது சீட்டிங். 3வது விஷயம். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் அவர்களே முதல் விஷயத்தில் கண்டுக்கல. அர்ச்சனா அவர்கள் சொல்லிட்டாங்க, ரெட் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுக்க கிடையாது. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து அப்படி தான் டாஸ்க் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுவாங்க. நீங்கள் எப்படின்னா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அதை தாண்டி யார் வின் பண்ணி வரானோ, அதை நேர்மையாக வின் பண்ணுறானோ, இல்லை வந்து அவங்க சீட்டிங் பண்ணி வின் பண்ணுறாங்களோ, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது. அவங்க நேர்மையாக வின் பண்ணியிருந்தால் கமல் சார்கிட்ட வந்து கைத்தட்டல்கள் வந்து கிடைக்கும். எண்ட் ஆஃப் தி வீக். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டோஸ் விழும். ஓகேங்களா? பயங்கரமாக வச்சு எடுக்க போகிறாரு. ஓகே, அது வந்து அங்கே மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் விட்டாரா அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து தெரியல. பட் அர்ச்சனா பண்ண ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போயிட்டு பிக் பாஸ் கிட்ட சொல்கிற மாதிரி மைக்கில் சொல்கிறாங்க. அதுவும் யாருக்குமே பெருசாக தெரியாத அளவுக்கு தான் வந்து சொல்கிறாங்க. 2வது விஷயம், நிக்சனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெட் மார்க்கை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் அந்த கார்டை வந்து பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்காப்புல. 3வது விஷயம், விஜய் வர்மா ஹெல்பிங் டு நிக்சன். ஓகேங்களா? அதுக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லை. அவர் சப்போர்ட் பண்ணி தான் கரெக்டாக கொடுத்தாரு. ஆனால் அது நிக்சனோட லக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வர்மாவே தன்னோட வாயால் ஒத்துக்கிட்டா அது எப்படி இருக்கும்? அதுதான் சம்பவம் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நிக்சன், அதுக்கப்புறம் விஜய் வர்மா, மாயா, பூர்ணிமா, விச்சு மேம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கார்டு மேட்ரு வந்து வருது. இந்த கார்டு மேட்ரு வரும்போது வந்து நிக்சன் வந்து பயங்கர தென்னாவட்டா பேசுகிறாப்புல ஆஸ் யூஷுவலாக. எதுவும் இந்த அர்ச்சனா பொண்ணு எப்போ பார்த்தாலும் என் மேலேயே கண்ணை வச்சுருக்கு. நீங்கள் ரெட்டோட ஷேடோ பார்த்து கண்டுபிடிக்கிற, க்ரீனோட ஷேடோ பார்த்து கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க, இல்லை அதில் ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி, தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மார்க், ரெட் மார்க். அதுக்கு விஜய் வர்மா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நிக்சன் வந்து இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நான் கரெக்டாக தான் எடுத்தேன், பாதி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பட் விஜய் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்கிறார், அந்த ஒரு மூவ் தான் நீ இன்றைக்கி வந்து வின் பண்ணியிருக்க, அந்த ஒரு மூவ் நான் பண்ணதுனால தான் நீ வின் பண்ணியிருக்க அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறார். அந்த ஒரு கார்டு தான் உன்னை வந்து வின் பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறத கிளியராகவே அவராகவே வந்து 24/7 வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாமே ஆதாரங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த எச்சத்தனமாக கேம் ப்ளே பண்ணாக்கா எப்படி இவங்கெல்லாம் வந்து ஃபைனலாக ஆகி ஃபைனலிஸ்ட்டில் போய் அதுக்கப்புறம் டைட்டிலாக வின் பண்ணி அப்புறம் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. இந்த கேம் அப்படின்னா பேசிக் எத்திக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எத்திக்ஸோடு வந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் பிக் பாஸ் சீசன் 7 மட்டும் இல்லை, எல்லா சீசன்கள்லேயும் நிறைய வில்லன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் தாண்டி அடுதெல்லாம் உடச்சிட்டு வந்தவனை தான் நம்ம வந்து டைட்டில் வின்னராக மாற்றிருக்கோம். பட் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப கேவலமாக மோசமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதுதான் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா பூர்ணிமாவும் ரொம்ப நல்லவங்க. விஜய் வர்மா அதை விட நல்லவன். அவன் ஃபஸ்ட்டு தான் அப்படி இருந்தான். அப்புறம் வைல்டு கார்டு என்ட்ரிலாம் குடிச்சதுக்கப்புறம் வேறு லெவல் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே. நிக்சன் சொல்லவே தேவையில்ல. ஐயோயோயோ அப்பா சாமி! என்னமோ நீங்களே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தவங்க சந்தினா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.